ஏதாச்சும் மருந்து கொடுத்துட்டு நம்மளும் ஏதாச்சும் சாப்பிடலாமான்னுலாம் நினைச்சேன். வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட கூட சாப்பாடெல்லாம் கூட இல்லாம இருக்கிறத அதுங்களுக்கு கொடுத்துட்டு பட்னியாலாம் இருந்திருக்கேன். கஷ்டம்னா எனக்கு இப்ப இருக்க நிம்மதி அப்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சேன். இப்ப இந்த பிள்ளைங்க பெருசா போகும். இப்ப இந்த கஷ்டமெல்லாம் கொஞ்சம் வேலை செய்கிறப்ப அவ்வளோதான் வேலையும் கிடைக்கல. சும்மா லேபர் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். அதுக்காக இதே ஒரு தொழிலை எடுத்துகிட்டு போனால் நல்லா வெளியில் இன்னும் சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டு தான் இந்த ஐடிஐ வந்து எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் செஞ்சு முடித்தேன். ஐடிஐ போன இயர் தான் முடித்தேன். முடித்த உடனே சும்மா தனியாலும் போயிட்டு வர மாதிரி தான் வேலை இருந்துச்சு. முடித்த உடனே வேலையை தேடி போனால் அது மாதிரி ஒரு நல்ல வேலையும் கொஞ்சம் கிடச்சிருக்கு. அதுக்கு தான் இப்போ ஒரு நாளைக்கு 130 ரூபா ஒரு நாளைக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு சம்பளமாக தான் தனியாக சம்பளமாக தான் கொடுத்துட்றாங்க. அதை அப்படியே வீட்டில் வந்து கொடுத்துருவேன். வீட்டில் அம்மாட்ட தான் கொடுப்பேன். வேலை எதுவும் நான் தனியாலாம் இருந்தேன். அப்பா நிறையா கடன்லாம் வாங்கி வச்சுட்டு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் கஷ்டப்பட்டு கடன்லாம் அடைச்சேன். இப்போ கடன்லாம் எதுவும் நாங்களும் இறந்துருக்க வேண்டியதான் அப்பா மாதிரியே.